நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா. சேமியா உப்புமாவும் அப்புறம் தயிர் சேமியா ரெண்டுமே பண்ண போகிறோம். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தயிர் சேமியாவும் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சேமியா உப்புமாவும் பண்ண போகிறேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சேமியாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு மல்லி துவையலும் பண்ண போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு வந்து தயிர் சேமியாவுக்கு சேமியா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நம்ம சேமியாவை போட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா தயிர் அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் தான் தயிர் கலக்க முடியும். ஃபஸ்ட்டு தயிர் சேமியாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா அதை தாளிச்சிடலாம். இதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம சேமியாவை இதில் போடணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே துவையல் நம்ம அரைச்சி வச்சிடலாம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து சேமியா தாளிக்கிறதுலேயே போயிடும் டைம். அதனால் இப்போ அந்த கொதிக்கிற வரைக்கும் சும்மா தான் இருப்போம். அந்த டைமில் நம்ம துவையல் அரைச்சி வச்சிடலாம். நான் வந்து மல்லித்தலை துவையலுக்கு வந்து மல்லியை வதக்கவெல்லாம் இல்லை, பச்சையாக போட்டு தான் அரைக்க போகிறேன். இப்போ துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு பிடி ஒரு கட்டு மல்லித்தலையில் இந்த மாதிரி நம்ம கடைகள்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, ஒரு கட்டு மல்லி இந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த கட்டு ஒரு கட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி போட்டுக்கிறேன் தேங்காயெல்லாம். இதுக்கு ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. மல்லித்தலையை இது போல் கழுவி எடுத்திருக்கேன். அதையும் இதுலேயே சேர்த்துடலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 4, உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த துவையல் கெட்டியாக தான் எனக்கு உங்களுக்கே தெரியும். துவையல்னால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிடக்கூடிய அளவில். அதனால் அரைக்க முடியலைன்னா தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு அரைங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து அரைச்சாச்சு பாருங்கள், எப்படி சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். துவையல் வந்து அரைச்சாச்சு. என்னோட அக்கா வந்து வதக்காமையே துவையல் அரைச்சிட்டாங்க, இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல மனம் வந்து அப்படியே இருக்கும். நம்ம மல்லித்தலை மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்பயுமே நம்ம வதக்கி தான் நம்ம துவையலோ சட்னியோ பண்ணிகிட்ருப்போம். இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம தாளிக்கவெல்லாம் இதில் தேவையே இல்லை. இது மட்டும் போதும். அப்படியே உங்களுக்கு தாளிக்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து மேலே ஊற்றி கிளறிக்கோங்க. அவ்வளோதான். சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் சேமியா போட்டுக்கலாம். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சேமியா சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணியை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கிட்ட சேமியா இந்த சுடு தண்ணியிலே இருக்கட்டும். இப்போ வந்து சேமியாவை தண்ணியில் போட்டு மூடி வச்சுட்டோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சேமியா உப்புமாவுக்கு தாளிச்சிக்கலாம். இதை இறக்கி வச்சுறேன். சேமியா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரியிறப்போ கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு கடலைப்பருப்பெல்லாம் பொரிஞ்சதுமே பச்சை மிளகாய் 3, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துறோம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப நல்ல ப்ரௌன் கலராக வதங்க தேவையில்லை. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி குடிக்கிற செம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். தேவையான உப்பு. இப்போ இது வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சேமியா வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், சேமியாவை வடித்து எடுத்தாச்சு. நீங்கள் வந்து இதில் நான் நார்மலாக இருக்க பாயசத்துக்கெலாம் போடுவோம்லையே அந்த சேமியாவிலையும் பண்ணலாம். அப்புறம் உப்புமா சேமியா இருக்குது பார்த்தீங்களா, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி அதுலேயும் செய்யலாம். அப்போ அரிசி சேமியான்னு சொல்லிட்டு இருக்குது, அதில் கூட நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணலாம். எந்த சேமியா இருந்தாலும் ஒரே மெத்தட் தான். இப்போ தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. இது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் சேமியா சேர்த்துடலாம். ஒரு 150 கிராம் சேமியா போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சேமியா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணியில் இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த தண்ணி வத்துறதுக்கும் இந்த சேமியா வேகிறதுக்கும் சரியாக இருக்கும் டைம்.
சூடு வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதில் தயிர் சேர்க்கணும். இப்பயே தயிர் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தயிர் சேர்த்தாலுமே தயிர் இருக்கிற மாதிரியே தெரியாது. நான் தயிர் சாதம் வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன், சூடாக இருக்கிறப்ப தயிர் சேர்க்கக்கூடாது, நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் வந்து ஒரு 300 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அப்போ தான் தயிர் வந்து இது கலக்கிறப்போ நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ சேமியாவே இதில் சேர்த்துருவோம். வேக வச்ச சேமியா இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை கலந்துடலாம். நல்லா தயிரும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு கலந்துக்கோங்க. கலக்கிறப்ப டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இது எப்படி ஆயிடுச்சுன்னு தண்ணி வத்திருச்சு. இனி கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வத்தினா சரியாயிரும். 1/2 லிட்டர் தண்ணிக்கும் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சேமியா ஒவ்வொரு சேமியாவும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒரு சேமியா அதிகமாக தண்ணி குடிக்குது, ஒரு சேமியா கம்மியாக தண்ணி குடிக்குது. அதனால் நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினேன், அதுவே கொஞ்சம் குழஞ்சா போல தான் இருக்குது. நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஒரு சிலர் வந்து பெருங்காயத்தூளெல்லாம் போடணும்னு நினைப்பீங்க. இதில் பெருங்காயத்தூளெல்லாம் போட தேவையில்லை, இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை எடுத்து தயிர் சேமியாவில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை கலந்துருவோம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்டால் மாதுளம்பழம் கொஞ்சம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் மாதுளை சேர்த்துக்கிறேன். சூப்பராக பாருங்கள், தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம எடுத்து பரிமாறிக்கிட்டாலே போதும். பாருங்கள், இந்த சேமியாவில் இப்போ தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள். அவ்வளோதான், சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சேமியாவும் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தயிர் சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு, சேமியா உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு, துவையிலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மல்லித்தலை துவையல், அப்புறம் தயிர் சேமியா, சேமியா உப்புமா ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. இது போல் நீங்களும் தயிர் சேமியா, சேமியா உப்புமா செஞ்சுட்டு இந்த போல் இதில் ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு செஞ்சுக்கிட்டால் போதும். ஒரே நேரத்துக்கு நீங்கள் 2 விதமாக செய்யணும்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரேதாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் 2 ரெசிப்பியாக பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம். இந்த சேமியா பண்ணாலும் அந்த மாதிரி மல்லித்தலை துவையல் பண்ணலாம், தயிர் சேமியா பண்ணாலும் அது போல் துவையல் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். 2ல் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.